ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி சப்பாத்திக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சன்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். தீயை குறைவாக வச்சுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இனி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கூட நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா பொடியோடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும், அதனால் இதை நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தக்காளி வெங்காயம் மசாலாவோட ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த சன்னா வேகணும், அதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் சத்தம் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 மூடி அளவு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ விசில் சத்தெல்லாம் நின்றுடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கிறதால குருமாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இப்போ சன்னா நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குருமாவோட திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக இது கொதி வரட்டும். இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த அளவே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது ஒரு 2 கொதி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குருமாவோட திக்னஸும் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இருக்கும்போது நம்ம பூரி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சன்னா குருமா நல்ல கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.